இது முன்னாடி இருக்கக்கூடிய சட்டம். அதில் திருத்தம் கொண்டு வராங்க. எப்படி? இனிமேலா ஒரு பூத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம கேட்டால், பொதுமக்கள் கேட்டால் வாங்க முடியாது. அதே மாதிரி வேட்பாளர்களுடைய வீடியோ, இது எதுவுமே இனிமேலா பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை, யார் கேட்டாலும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு மோடியும் அமித்ஷாவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏற்கனவே நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு ஒரு பெரும் நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பில் தெள்ள தெளிவாக மக்கள் சொன்னார்கள், வாக்கு எந்திரத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு. 60% மக்கள், இந்திய மக்கள் சொல்கிறாங்க இல்லை நம்பிக்கை இல்லை அப்படின்னு. கூடுதலாக தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்று பெருவாரியான மக்கள் சொல்கிறார்கள். இதை போக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கிறது? ஆட்சியில் இருக்கக்கூடிய மோடிக்கு இருக்கிறது, தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. ஆனால் சந்தேகங்கள் 11 வருடங்களாக தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இன்று வரையிலும் அதற்கு ஏதாவது சரியான பதில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மோடி அப்படிங்கிற ஒரு நபர் இந்தியாவினுடைய பிரதமராக ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இது மாதிரி சட்ட திருத்தங்கள் ஏராளமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை. இப்போ நீ என்ன கேட்குற? இப்போ பொதுமக்களுக்கு இதை பற்றி தெரிகிறதுக்கான உரிமை இருக்கா இல்லையா? தேர்தலில் உண்மை இருக்கா? தேர்தல் நடத்துறதில் உண்மை இருக்கா? ஜனநாயகபூர்வமாக தேர்தல் நடத்துகிறார்களா? இதை தெரிந்து கொள்வதற்கு பொதுமக்களுக்கு இனிமேலா அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரியான சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும், 2019 தேர்தலில் 300க்கும் அதிகமான இடங்களில் வாக்கு இயந்திரங்களுக்கும் விவிபேட்டுக்கும் இடையில் ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்ததும் அது தொடர்பாக டெல்லி தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்கள். அப்போது டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரியாளர் இருந்த 3 பேரும் 3 விதமான பதில்கள் சொன்னாங்க. இந்த விவிபேட்டும் ஓட்டிங் மிஷினில் இருக்கக்கூடிய வாக்குகள் எண்ணிக்கை 2 சேர்த்து எண்ணணுங்க அப்படிங்கிற போது ஒருத்தர் சொல்கிறார் விவிபேட் ஸ்லிப்பெல்லாம் நாங்கள் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் காணலைன்னு சொன்னார். 3 வெவ்வேறு விதமான பதில்கள் வந்ததை நீங்கள் பார்க்கலாம். அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு இந்த சட்ட திருத்தம் என்பது மிகப்பெரிய அளவு நடந்துட்டு இருக்கு. ஒன்றும் இல்லைங்க, இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா? இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தை நீர்த்து போக செய்து கொண்டிருக்கிறார்கள். போதாக்குறைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தகவல் அறியும் உரிமை சட்ட ஆர்வலர்கள் 56 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மர்மமான முறையில். அதே மாதிரி வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இந்த வன பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிற விஷயம் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததுமே அதில் கை வைத்தார்கள். என்ன பண்ணாங்க? அதானி மாதிரியான பெரும் நிறுவனங்கள், பெரும் பணக்காரர்கள், இவர்களெல்லாம் பழங்குடி மக்கள், அதே மாதிரி மலைவாழ் மக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு